சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். நீ நீண்ட காலம் கண்ட கனவை நிஜமாக்கி தரப்போகிறேன். உன் நீண்ட நாள் போராட்டம் எப்பொழுதுதான் முடிவிற்கு வரப்போகிறது என்று கேட்டுக்கொண்டு இருந்தாய் அல்லவா? அந்த போராட்டத்திற்கு எல்லாம் முடிவு கட்டி உனக்கான விடிவு காலத்தை கொண்டு வரப்போகிறேன். உன்னுடைய கஷ்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ நினைத்த காரியத்தை செய்ய முடியவில்லை. எந்த திசையில் போனாலும் அதற்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்பா என்று என்னிடம் ஒவ்வொரு முறையும் சண்டை போட்டு கொண்டே இருக்கின்றாய். அப்பா, நான் போகும் பாதை எல்லாம் கரடுமுரடான கற்கள் மட்டும்தான் கிடைக்கின்றது. நான் சென்ற வழியில் இதற்கு மேல் தடைகள் இருந்தால் என்ன, என்னால் பயணம் செய்ய முடியாது என்று நீ தைரியத்தை இழந்து கொண்டிருக்கின்றாய். உன் தன்னம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நான் தான் சொல்லி இருக்கிறேனே, உன் வாழ்க்கையை நீ நினைத்து உன் வாழ்க்கையை நீ இழந்து விட்டது போல் தோன்றினாலும் தன்னம்பிக்கையை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. ஏனென்றால் அதை எப்பொழுதும் யாராலும் திரும்பி பெற இயலாது. அதை அப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேள். உனக்கான சோகம் அது உன்னுடையது அல்ல. இந்த சாயப்பா உன்னை பார்த்து கொள்கின்ற போது உன் கஷ்ட நஷ்டத்திலும் நான் பங்கு கொள்ள மாட்டேனா என்று நீ முடிவெடுத்து விட்டாயோ? இனி ஏனும் நான் உனக்கான காரியத்தில் கால தாமதம் செய்ய போவதில்லை. எது நடக்க வேண்டும் என்று நீ நெடு நாட்களாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றாயோ அதைத்தானே நான் தர வந்திருக்கிறேன். அப்பா, இது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் நான் உங்களிடம் மட்டும்தான் இந்த பிரார்த்தனையை சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். எப்படியாவது எனக்காக இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தாருங்கள் என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் மண்டியிட்டு அழுது கொண்டிருக்கின்றாய். அதற்கான தீர்வு என்ன என்று எனக்கே புரியவில்லை. இது எப்படி நடக்கப் போகிறது? எந்த சாத்தியமான சூழ்நிலையிலும் இப்பொழுது அமையவில்லையே என்று நீ கதி கலங்கி கொண்டிருக்கின்றாய். அது எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டிவிட்டு தானே நான் உன்னை வந்து சந்திக்கப் போகிறேன். நீ எது நடக்குமா நடக்காதா என்று என்னிடம் கேட்காதே. நடக்கும் என்ற ஆசையில்தானே முழுமையாக என்னை நம்பி வந்து கொண்டிருக்கின்றாய். என் கரம் பற்றி விட்டாய். அதன் பின்பும் நான் உன்னை விட்டு விட மாட்டேன். நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருக்கின்றாய் என்றும் உனக்கும் மற்றவருக்கும் விரைவில் புரிய வைக்கத்தான் போகிறேன். மற்றவர்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களால் என்ன சாதிக்க முடியும் என்று. அதை காலம் பதில் சொல்லட்டும். ஆனால் அதற்கான முயற்சியை நீ முன்படுத்தச் சொல். உனக்கான வெற்றியை நான் தீர்மானிக்கின்றேன். எதையும் நம்பி உன் பேச்சுகளை அங்கு விட்டு விடாதே. சில நேரங்களில் நம் பேச்சுகளே நமக்கு எதிரியாக வந்துவிடும். யாரிடம் எப்படி பேசினாலும் யோசித்து சிந்தித்து பேசிக்கொள். பேசிவிட்டு மனம் வருந்தி வதைத்ததை விட பேசுவதற்கு முன்னால் நாம் அந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வோம் என்று யோசித்துப்பார். உன் வாழ்க்கையே எந்த முடிவை எடுத்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு தான் எடுக்கிறாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். இப்பொழுது நீயும் நினைக்கலாம், அப்பா, நான் நடுக்கடலில் நின்று கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கின்றேன் என்று. அதில் இருந்து நீ மீண்டு வரத்தான் போகின்றாய். உன்னை கரையேற்ற நான் புறப்பட்டு விட்டேன். எப்பொழுது கரை சேர்க்கப் போகிறேன் என்று தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டு தவிக்கிறாய். உன் புலம்பங்கள் அங்கு தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, உன்னை கரையேற்றிவிட்டு உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்லப் போகிறேன். நீயும் வெற்றி படிக்கட்டுக்களை ஏறத் தொடங்கிவிட்டாய். இனி உன்னுடைய வாழ்வில் நீ உச்சத்தை தொடரப் போகிறாய். நீ இதை யாராலும் தடுக்க முடியாத ஒன்றாக மாறப்போகிறாய். உன் வாழ்வில் எதை நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதை நடத்தி வைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன்.
எதற்கும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கையில் எதற்கு உனக்குள் கலக்கம்? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.